நம்ம தோசை ஊற்றி சாப்பிட்றத விட இந்த இட்லி மாவை விட நீங்கள் வந்து புளிச்ச மாவு சாப்பிடக்கூடாது. அதுதான் ஒபிசிட்டி அதிகமாக ஆகுதுன்னு சொல்கிறாங்க இல்லையா? இதை பாருங்கள், பருப்பு அடை. இது வந்து 4 பருப்பு ஈக்குவலாக போட்டுண்டா, துவரம்பருப்பு, கடலைப்பருப்பு, பச்சைப்பருப்பு, அப்புறமா உளுத்தம்பருப்பு, அதுக்கப்புறமா பாதி வந்து இப்போ ஒரு டம்ளர் போடுறோன்னா பாதி பச்சரிசி, பாதி வந்து புழுங்கலரிசி, அந்த மாதிரி எல்லாமே ஈக்குவலாக பருப்பு போட்டுட்டு இதை போட்டுட்டு இது பாருங்கள், காஞ்ச மிளகா, மிளகு, உப்பு போட்டு இதை வந்து நம்ம காலையிலேயே ஊற வச்சிட்டோம்னா நைட்டுக்கு அரைச்சிக்கலாம். அதே மாதிரி நைட்டு ஊற வச்சுட்டா காலையில் எழுந்து அரைச்சி அப்போவே ஊற்றிக்கலாம். புளிக்க வைக்கக்கூடாது, அப்படியே ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா இதில் பெருங்காயத்தூள் போட்டு அரைச்சிடணும். அவ்வளோதான்டா, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பருப்பு அடை ஓகேவா? ஊற்றிட்டு அதுக்கப்புறம் போடுறேன். பெருங்காயத்தூள் போட்டு இது பாருங்கடா, அரைச்சிட்ட பாருங்கள். நல்லா குறப்பாக அரைச்சிக்குங்க, ரொம்ப சாஃப்டாக அரைக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஓகேவா? அவ்வளோதான். இப்போ பாருங்கள், அப்போவே தோசை ஊற்றியாச்சு. எப்படி இருக்குது பார்த்தீங்களா? நம்ம அந்த புளிச்ச மாவு சாப்பிட்டோன்னா குண்டாயிடுவீங்க. நீங்கள் புளிச்ச மாவு ரொம்ப யூஸ் பண்ணக்கூடாது. ஓகேவா? நீங்கள் வந்து அதை ஒரு வாரத்துக்கு அரைச்சி அது ஃப்ரிட்ஜில் வைக்கிறதுனால உங்களுக்கு தான் ஹெல்த்து கேடு. ஓகே, ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்டு பாருங்கள். ஓகே, பருப்பு அடை. தேங்க்யூ.